காரக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். பேனில் வந்து ஆயிலு ஒரு 7 சைஸ் வெண்டைக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் வேறு ஒரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயமும் ஒரு 4 சைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து ஒரு 2 பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம வீட்டு குழம்புத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஒரு 3 ஸ்பூன் குழம்புத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இது நெடி வாசனை போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தீயாத அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 4 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலை எடுத்து நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து இது நல்லாவே வந்து இந்த குழம்புத்தூளும் இந்த ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வெண்டைக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கு இல்லைங்களா, அதையும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 கொதி விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து தேங்காய், சீரகம் இதையும் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இதில் நம்ம அரைச்சி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கடைசி உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்து நம்ம இட்லி, தோசைக்கு எல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.